ஆராதனையிலே பாடப்படுகிற சங்கீதங்கள் நம்முடைய இதயங்களை இறைவன் பால் எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட மாலை புகழ்ச்சியிலே நாம் இறைவனை புகழ்ந்து பாடுவதற்கும் நம்முடைய இதயங்களை இறைவன் பால் எழுப்புவதற்கும் நாம் தயாராவோம். அனைவரும் எழுந்து நின்று நாம் இந்த இறை புகழ்ச்சியிலே பங்கெடுக்கும். பாடற்குழுவோடு சேர்ந்து அவர்கள் பாடுகிற பாடலை பாடவும் ஆர்வமாகவும் பக்தியாகவும் பாடி இறைவனுடைய புகழை பரப்பி நிறைவாக இறையாசிர் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இறைவா எமக்கு துணையாக வந்தருளும்.
பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரையே உம் உதிரத்தில் தாங்கினீர். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்வில் எல்லாம் செய்ய வல்லவராய் இருப்பவர் நம் கடவுள். அவர் நம் மீது அளவற்ற அன்பு வைத்துள்ளார். நம் வாழ்வில் வரும் தடைகளை தாண்டி அனைத்தையும் முறியடித்து வழிநடத்துகிறார். அவ்வாறு எல்லா சூழலிலும் நமக்கு வாழ்வில் வழிகாட்ட நாம் தந்தையாம் கடவுளை வேண்டி இப்பாடலை பாடுவோம்.
கன்னிமரியே நீர் பேறு பெற்றவள், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரை உம்முதத்தில் தாங்கினீர். உம்மை படைத்தவரை நீர் பேறு பெற்றீர், எனினும் என்றென்றும் நீர் கன்னியாகவே இருக்கிறீர். அல்லேலூயா. உன்னதரின் பாதுகாப்பில் என்றும் வாழ்பவர், கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் நம்மை காப்பவர், அவர் தம் சிறகுகளாலே நம்மை அரவணைப்பவர் என்ற இப்பாடலை பாடுவோம்.
நம்மை படைத்தவரே, நீர் பேறு பெற்றீர். எனினும் என்றென்றும் நீர் கனியாகவே இருக்கின்றீர். அன்னையே, உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் ஆசீர்வதிக்க பெற்றீர். உம் வழியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அல்லேலூயா. அன்னையே, உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் ஆசீர்வதிக்க பெற்றீர். உம் வழியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 10 இறைவசனங்கள் 14 முதல். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 14 முதல். எனவே என் அன்புக்குரியவர்களே, சிலை வழிபாட்டை விட்டுவிட்டு விலகுங்கள். உங்களை அறிவாளிகள் என மதித்து பேசுகிறேன். நான் சொல்வதை குறித்து நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அன்றோ? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அன்றோ? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய பாதுகாவலியின் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இது 9வது நாள், இந்த நவநாட்களில் இறுதி நாளாகிய இன்று இந்த மாலை ஆராதனைக்கு நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். இந்த மாலை ஆராதனையில் என்னெல்லாம் நடக்கிறது கொஞ்சம் யாராவது சொல்ல முடியுமா? ஏற்கனவே நம்முடைய பங்கு தந்தை முதல்ல கொஞ்சம் சொன்னார். இருந்தாலும் யாராவது மாலை ஆராதனையில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம்? ஆண்டவரை துதித்து பாடுவோம், அதான் பங்கு தந்தை சொன்னாங்க. நம்ம திருப்பாடல்களை பாடுவோம் என்று. வேற ஆனால் எல்லா வருஷமும் மாலை ஆராதனைக்கு வந்துடுறோம். சும்மா சொல்லுங்க, தப்புனாலும் பரவாயில்ல, நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆண்டவரை துதித்து பாடுகிறோம். வேற நற்கருணை ஆண்டவரில் ஆராதனையும் அவருடைய ஆசீரும் நடைபெறுகிறது. 2 பாகங்களாக நாம் வைத்துக் கொள்ளலாம். எல்லா புனிதர்களின் விழாவிலும் இந்த மாலை ஆராதனையின் முக்கியத்துவம் அந்த நற்கருணை. பல ஊர்களில் பெரும்பாலும் இந்த 9ஆம் நாள் இந்த மாலை ஆராதனையோடு இணைந்து நற்கருணை பவனி ஊர் முழுவதும் எடுத்து வருவார்கள். ஒரு சில நாட்களில், ஒரு சில ஊர்களில் அதற்கு முந்தின நாள் வைப்பார்கள். மாலை ஆராதனை என்பது நற்கருணை ஆண்டவருக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்ற நேரம், அவருக்கு நன்றி செலுத்துகின்ற நேரம், அவரை ஆராதிக்கின்ற நேரம், அவரை துதித்து பாடுகின்ற நேரம். ஆராதனை, அதான் மாலை ஆராதனை. மாலையில் நாம் இறைவனுக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கின்றோம். இறைவனுக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இறைவனுக்கு ஆராதனை செலுத்துவதில் இறைவனுக்கு முழுவதுமாக, இறைவனின் பாதத்தில் முழுவதுமாக கீழ்ப்படிந்து சரணடைந்து அந்த ஆண்டவரின் பாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணையை பற்றி நாம் சொன்னோம். நற்கருணை ஆண்டவர் இதோ இந்த மாலை ஆராதனை 2ஆம் பகுதியில் நம்மிடையே எழுந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கவிருக்கின்றார். நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த நற்கருணை, இந்த திருப்பலியில் நற்கருணை ஆண்டவரை உட்கொள்கின்றோம். இந்த நற்கருணை அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருவது என்ன? நற்கருணை நமக்கு ஞாபகம் வருவது என்ன? கேள்விலாம் கேட்கக்கூடாது சாமி. வந்தோமா, காதுக்குள்ள ஒரு ஈ போயிடுச்சு, அதுக்கு கூட கஷ்டமாக இருக்கு கேள்வி கேட்குறது. ஏன் மக்களை கஷ்டப்படுத்துறீங்க? நற்கருணை என்றால் நமக்கு நினைவு வருவது என்ன? சொல்லுங்க மக்களே.
எல்லாருமே நன்மை எடுத்திருப்போம். ஆண்டவர் ஆண்டோட உடலை நமக்காக கொடுத்துள்ளார். அவர் எதற்காக அந்த உடலை நமக்காக கொடுத்துள்ளார் என்றால், அவர் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதற்காக. அந்த மத்தேயு எழுதின நற்செய்தியில் அந்த கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனம் 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம், ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு? வாசிக்குமா? இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன், உங்கள் மத்தியிலே உங்களோடு நான் வசிப்பேன் என்று அவருடைய உடனிருப்பை நம் ஒவ்வொருவருக்கும் விட்டு சென்றார். அதைத்தான் நற்கருணையில் சொன்னார். அந்த நற்கருணை எடுத்து அந்த பெரிய வியாழக்கிழமை நாம் செய்திருப்போம். அந்த தன்னுடைய இறப்பிற்கு முந்தின நாள் தன்னுடைய சீடர்களோடு உணவு அருந்த பொழுது அந்த அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து என்ன சொன்னாரு? இது என் உடல். அதே போல கிண்ணத்தை எடுத்து அதை அவர்களுக்கு கொடுத்து இது என் ரத்தம் என்று சொல்லிவிட்டு இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்படின்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நீங்க இதை செய்ய வேண்டும். செய்யும் போதெல்லாம் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் ஆண்டவருடைய உடனிருப்பை அந்த நற்கருணையில் விட்டு சென்றார். இன்னொன்று, அந்த நற்கருணை கடவுள் உலகை அன்பு செய்வதின் வெளிப்பாடு. பெரும்பாலும் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர், இந்த இளைஞர்கள், இளம்பெண்கள் அல்லது புதிதாக திருமணமானவன் கணவன் மனைவி பரிசுகளை பரிமாறிக்கொள்வது உண்டு. கொடுக்கிறீங்களா? நாங்கள் கொடுக்கறது இல்லை, வாங்குறது இல்லை சாமி. அப்படியா? ஆக அன்பின் வெளிப்பாடாக ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை பரிமாறுவது உண்டு. கடவுள் இவ்வுலகை அன்பு செய்ததின் விளைவு, அன்பு செய்ததின் அடையாளம், அன்பு செய்ததற்கு அடையாளமாக என்னதை பரிசாக கொடுத்தார் என்றால், எதை பரிசாக கொடுத்தார் என்றால் நற்கருணையை பரிசாக கொடுத்தார். நற்கருணை அவர் நமக்கு கொடுத்துள்ள ஒரு அளப்பரிய கொடை, ஒரு அளப்பரிய கொடை, யாருக்கும் கிடைக்காத ஒரு கொடை. இதுதான் நற்கருணை. ஒன்று, அவர் அவருடைய உடனிருப்பை இந்த நற்கருணையில் எடுத்திருக்கின்றார். இன்னொன்று, அன்பின் வெளிப்பாடாக நமக்கு அவர் கொடுத்துள்ள ஒரு மிகப்பெரிய பரிசு. நீங்கெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுகளை பரிமாறிக்கொள்வோம். அதைவிட மிகவும் உயர்வானது, மிகவும் மதிப்பானது, யாராலும் எவராலும் கொடுக்க முடியாதது நற்கருணை நமக்கு கடவுள் கொடுத்த கொடை. இந்த பரிசு நம்மோடு இருக்கின்றது. இந்த அவருடைய உடனிருப்பு எப்பொழுது நம்மோடு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணையில் ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பு நம்ம எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? நீங்க சொல்லிடுவீங்க, சாதாரண அப்பம் தானே சாமி, இங்க பாட்டு ஏதோ ஆண்டவர் இயேசு அதிலே இருக்காரு, அங்கேயே இருக்காரு எல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிலர் சொல்லலாம், ஒரு சிலர் மனதில் நினைத்துக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் ஒரு முழுமையான வல்லமையான பிரசன்னம் அதில் இருக்கிறது என்பதில் நான் விவிலியத்திலே பல இடங்களில் பார்க்கலாம். உதாரணத்திற்காக பழைய ஏற்பாட்டிலே இதற்கான ஒரு முன் அடையாளத்தை கடவுள் ஏற்படுத்தி இருக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து மோசே அவர்களால் மீட்டு வரப்படுகின்றார்கள். பாலைவனத்தில் அவர்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அந்த நிலையில் இறைவன் அவர்களுக்கு உண்பதற்கு மன்னாவையும் பாறையிலிருந்து தண்ணீரையும் வடைவடைத்து கொடுக்கின்றார். அந்த மன்னா அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் நுழையும் வரை அவர்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த மன்னாவையும் மோய்சன் வழியாக கடவுள் கொடுத்த உடைக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகளின் அந்த துண்டுகளையும் ஆரோன், முதல் குருவானவர் என்று சொல்வார்கள், இறைவனால் நியமிக்கப்பட்ட குருவானவர், அவரின் கைத்தடியையும் 3ஐயும் இணைத்து அவர்கள் ஒரு பேழைக்குள் வைக்கின்றார்கள். அது என்ன பேழை? உடன்படிக்கையின் பேழை என்று சொல்வார்கள். விடுதலை பயணம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம். அந்த 25ஆம் அதிகாரம் முழுவதுமாக கொடுக்கப்பட்டு இருக்கும். இந்த 3 பொருட்களையும், மன்னாவையும், தங்க கலசத்திலான ஒரு கலசத்தில் மன்னாவையும், அந்த உடைந்த அந்த கற்பலகைகளையும், ஆரோனின் வளர்கின்ற அந்த ஒரு கைத்தடியையும் 3ஐயும் இணைத்து
அந்த பேழைக்குள், பேழை என்றால் ஒரு பெட்டி, ஒரு பெட்டகம், அதில் வைப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். கடவுளின் அறிவுரைப்படி இந்த விடுதலை பணி 25 முழுவதும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பேழை எவ்வாறு செய்யப்பட வேண்டும், எந்த சைஸில் இருக்க வேண்டும், மேல் இதில் இருக்க வேண்டும், அதற்குள்ளாக என்ன இருக்க வேண்டும் என்று அந்த 25 அதிகாரம் முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, கடவுளின் அறிவுறுத்தலின் படி அங்கு அந்த பேழை, அந்த பெட்டகம் செய்யப்படுகிறது. அந்த பெட்டகத்திற்குள் இந்த 3 பொருட்கள் வைக்கப்படுகிறது. எதெல்லாம்? மன்னா, ஆரோனின் கைத்தடி, இன்னொன்று 10 கட்டளைகள். இந்த 3 இருந்த அந்த பேழை, ஐயா அந்த மைக்கு நல்லா இருக்குமா? இந்த 3 வைக்கப்பட்டிருந்த அந்த பேழை, அந்த பெட்டகம் இருந்த இடத்தில் ஆண்டவரின் பிரசன்னம் நிறைவாக இருந்ததாக நம்ம விவிலியத்திலே வாசிக்கின்றோம். மேகம் அந்த இடம் முழுவதுமாக இறங்கியது என்று விவிலியத்தில் பல இடங்களில் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த இறை பிரசன்னம் அந்த பேழையில் மேல் இறங்கி இருந்தது. அந்த பேழைக்குள் இருந்ததை நாம் பல இடங்களில் விவிலியத்தில் வாசிக்கலாம். அதில் ஒன்று ரெண்டு சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11 15 வரை. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை. ஆண்டவரின் பேழை கிதியோனான ஓபேது ஏதோமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கியிற்று. வாசிங்கம்மா, வாசிங்க. ஆண்டவரின் பேழை ஆண்டவரின் பேழை கித்தியானா ஓபேது கிதியானாவில் உள்ள ஏதோமின் இல்லத்தில், ஏதோவின் இல்லத்தில், அது கிதியான் என்கிற ஒரு இடம், அந்த இடத்தில் உள்ள ஒரு மனிதர், அவருடைய வீட்டில் இந்த ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்டதின் விளைவாக அங்கு நடந்த அதிசயங்களை நாம் தொடர்ந்து வாசித்தோம். தெரியும். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவரின் பேழையை முன்னிட்டு ஓபேது ஏதேமின் வீட்டிற்கும் அவனுக்குரிய அனைத்துக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார். அந்த ஆண்டவரின் பேழை அந்த வீட்டில் இருந்ததினால் அதனை முன்னிட்டு ஆண்டவர் அவருடைய வீட்டையும் அந்த வீடு இருந்த அந்த ஊரையும் ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். இறைவனின் பிரசன்னம், இறைவனின் வல்லமை எங்கு இருக்கின்றதோ அந்த இடம் முழுவதும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, இறை அருளை நிறைவாக பெற்றதாக இருக்கின்றது. அதைத்தான் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். இந்த ஆண்டவரின் பேழை அந்த வீட்டில் இருந்ததினால் அந்த வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டது, அந்த ஊரும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த இறை பிரசன்னம் அங்கு இருப்பதனால் வந்த விளைவு இதுதான் சொன்னேன். ஆண்டவர் இந்த பிரசன்னம், அந்த நற்கரையில் அவர் நமக்கு கொடுத்தது, அவர் நமக்கு கொடுத்துள்ள ஒரு கொடை. அவ்வளவுதானா? சரி. ஆக இது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு கொடை. அன்பார்ந்தவர்களே, இது ஒரு அதிசயம். இன்னொன்று, நாம் யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம். அந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டு இருக்கும். இஸ்ரேல் மக்கள் எவ்வாறு அவர்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டிற்குள் நுழைந்தார்கள் என்று. அவர்கள் நுழையும் போது ஒரு எரிக்கோ சுவர் அவர்களுக்கு முன்பாக இருக்கின்றது. அந்த எரிக்கோ சுவர் அவர்கள் ஆண்டவரை துதித்து அந்த நற்கருணை, அந்த உடன்படிக்கை பேழையை முன்பாக கொண்டு வரும்போது அவர்கள் ஆராதித்து துதிக்கின்றார்கள். அங்கு அந்த சுவர் இடிந்து விழுகின்றது. அதற்கு முன்பாக 7 முறை அந்த உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு அந்த நகரத்தை அவர்கள் சுற்றி வருகின்றார்கள். 7வது முறை இறைவன் அந்த நகரத்தையே, இந்த எரிக்கோ பட்டணத்தையே இஸ்ரேல் மக்களின் கையில் ஒப்புக் கொடுக்கின்றார். காரணம், முன்னால் சென்றது எது? அந்த உடன்படிக்கை பேழை. இந்த உடன்படிக்கை பேழையில் எதெல்லாம் இருந்தது? மன்னா, ஆரோனின் கைத்தடி, அந்த உடைந்த கற்பலகைகள், அந்த 10 கட்டளையின் அந்த கற்பலகைகள். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை பிரசன்னம் இருந்ததினால் அங்கு அந்த எரிக்கோ பட்டணம் இஸ்ரேல் மக்களின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அவருடைய ஆசை அங்கு நிறைவேறுகிறது. இறைவன் அவர்களை நிறைவாக அவருடைய திட்டப்படி வழிநடத்தி அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றார்.
இறைவனின் உடனிருப்பு அங்கு அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றது. இதை நாம் முதலில் பார்த்தோம். இறைவனின் உடனிருப்பு அங்கு அவர்களுக்கு ஆசிரை கொடுத்தது. அன்பார்ந்தவர்களே, இது ஒரு பகுதி. இதே ஆண்டவரின் உடன்படிக்கையை பெலிஸ்தியர்கள் போரில் வென்று தூக்கி சென்று விடுகின்றார்கள். போரிலே தூக்கி சென்று விடுகின்றார்கள். நாம் 1 சாமுவேல்ல இதை பார்ப்போம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிப்போம். யாரா வாசிக்க? 1 சாமுவேல் 4:5. ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேல் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். ஆண்டவரின் பேழை பாளையத்திற்குள் போர். இங்கு பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே ஒரு போர் நடக்கவிருக்கின்றது. இந்த போர் களத்திற்கு ஆண்டவரின் பேழை கொண்டு வரப்படுகின்றது. அந்த ஆண்டவரின் பேழை கொண்டு வரப்படும் பொழுது மக்கள் எல்லாரும் ஆரவாரம் செய்து கரங்களை தட்டியவாறு ஆண்டவரை ஆராதிக்கின்றார்கள். இது எதிரிகளுக்கு அச்சத்தை கொடுக்கிறது. அதை தான் தொடர்ந்து வாசிப்போம். இதோ வல்லமையான கடவுள் பாளையத்திற்குள் இறங்கி வந்திருக்கிறார் என்று பெலிஸ்தியர்கள் அச்சம் கொண்டனர் என்று நாம் வாசிப்போம். இறைவனின் பிரசன்னம், இறைவனின் உடனிருப்பு நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய எதிரிகளுக்கு அது ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது, ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. யாரும் நம்மை நெருங்க முடியாத அளவிற்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்போது? ஆண்டவரின் உடனிருப்பு நம்மோடு இருக்கும் பொழுது. இறைசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவரின் உடனிருப்பு, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே இந்த நற்கருணையிலே நமக்கு விட்டு சென்றார். இதோ நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நற்கருணையில் அவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை நமக்கு கொடுத்து சென்றார். அந்த உயிருள்ள ஆண்டவரின் பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றது. நாம் எம்மாவுக்கு சென்ற அந்த சீடர்களை வாசிப்போம். இந்த ஆண்டவர் இயேசு இறந்து விட்டார், எங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்று சீடர்கள் ஜெருசலேமில் இருந்து எம்மாவுக்கு திரும்பி செல்கின்றார்கள். வழியில் ஆண்டவர் அவர்களை தடுத்தாள்கின்றார், அவர்களோடு பேசுகின்றார், அவர்களோடு உரையாடுகின்றார் வார்த்தையினால். நாம் அந்த விவிலிய பக்கத்திலே வாசிப்போம். அந்த 2 சீடர்களும் ஆண்டவர் இயேசு மறைந்த பண்ணவர் என்ன சொல்வார்கள்? வழியில் அவர் நம்மோடு உரையாடும் பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? ஆண்டவரின் வார்த்தை அவருடைய உள்ளத்தை தூண்டி இருக்கிறது. அவர்கள் அப்போது உணரவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த அப்பத்தை பிட்கும் போது அவர்கள் இயேசுவை கண்டுகொள்கின்றார்கள், ஆண்டவரை கண்டுகொள்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்போதுதான் அதற்கு முன்பாகவே சொல்வார்கள், ஆண்டவரே எங்களோடு தங்கும். அந்த உடனிருப்பை இயேசுவின் சீடர்கள் அங்கு அவரிடம் அறியாமலேயே கேட்கின்றார்கள், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஒரு பகுதியிலே பார்ப்போம். மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் அழகாக வாசிப்போம். ஆண்டவர் இயேசுவும் இயேசுவின் சீடர்களும் படகில் பயணம் செஞ்சு கொடுக்கிறது. மிகப்பெரிய ஒரு புயல் காற்று வீசும். இதோ படகு அந்த கடலிலே மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இயேசு உறங்கிக் கொண்டிருப்பார். இயேசுவின் சீடர்கள் அந்த 38ஆம் அதிகாரம் வசனத்திலே, இதோ நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்வார்கள். ஆனால் 39ஆம் வசனத்தில் என்ன இருக்கும் பாருங்க. அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார், கடலை நோக்கி இறையாதே, அமைதியாய் இரு என்றார். ஆக இறைவன் அவர்களோடு இருந்ததினால் அவருக்கு எதிராக வந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். அங்கு அமைதி உண்டாயிற்று. ஆண்டவரின் உடனிருப்பு நம்மோடு இருக்குமானால் நம்மை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள், நம்மை சுற்றி உள்ள இரைச்சல்கள், நம்மை சுற்றி உள்ள அந்த குழப்பங்கள், நமக்கு எதிராக உள்ள சூழ்நிலைகள் அனைத்தையும் ஆண்டவர் இறையாதே அமைதியாயிரு என்று அடக்குவார். நம்முடைய உள்ளத்தில் பெரிய அமைதியை உண்டாக்குவார், ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை கொடுப்பார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பு நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல செயல்கள். ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பு நமக்கு கொடுக்கக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களும், ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பு நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடையும் இதுதான். இந்த ஆண்டவரின் உடனிருப்பை
நாம் சீடர்களைப் போல, எம்மாவு சீடர்களைப் போல, ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று நாம் கேட்டிருக்கின்றோமா? அந்த உடனிருப்பை நம்மோடு நாம் இருக்க கேட்டு இருக்கின்றோமா? எப்பொழுதாவது பல வேளைகளில், பல நாட்களில் நாம் திருப்பலியில் கலந்து கொண்டு அந்த உடனிருப்பை நம்மோடு, நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவரை பிரசன்னத்தை ஏற்றுக்கொண்டுள்ளோம், நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். ஆனால் அதன் பிறகு இந்த ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் என்னை வழிநடத்த வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும், என்னை பாதுகாக்க வேண்டும், என்னை துன்பங்களில் எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், எனக்கு எதிராக உள்ள சூழ்நிலையில் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போமானால் அந்த உடனிருப்பு நம்மை பாதுகாத்து வழி நடத்தும், நமக்கு ஆசிரை கொடுக்கும், நமது எதிரிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நமக்கு எதிராக உள்ள சூழ்நிலைகள் அனைத்திலிருந்தும் நமக்கு பாதுகாப்பையும் அமைதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இறைசில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நற்கருணை ஆண்டவரை தான் நாம் இப்பொழுது ஆராதிக்கவிருக்கின்றோம். அந்த நற்கருணை ஆண்டவருக்கு தான் நாம் மகிமையும் ஆராதனையும் செலுத்த இருக்கின்றோம். அந்த நற்கருணை ஆண்டவர் தான் இந்த வேளையிலே நம்மை ஆசீர்வதிக்க இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நாம் அழகாக சொல்லுவோம். பேதுரு சொன்னாரே, 2-3 நாட்களுக்கு முன்பாக நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். யோவானின் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இந்த 68ஆம் வசனத்திலே பேதுரு அழகாக சொன்னார், ஆண்டவர் இயேசுவிடம், நாங்கள் யாரிடம் போவோம்? நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம்தானே உள்ளன. அந்த வாழ்வு தரும் வார்த்தை உடைய இறைவன் இதோ நம்மிட மத்தியிலே வரவிருக்கின்றார். இந்த வாழ்வு தருகின்ற அந்த உயிருள்ள இறைவன் நம் மத்தியிலே அவருடைய உடனிருப்பை விட்டு செல்ல வருகின்றார். நாம் அவருடைய பாதத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். தொடக்கத்தில் சொன்னேனே, ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் முழுமையாக நாம் சரணடைந்து முழுமையாக நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய உடனிருப்பு நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும், நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அன்னையின் விழா, நம்முடைய அன்னைக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி விழா, இறைவனிடமிருந்து அனைத்து நன்மைகளையும், அனைத்து பாதுகாப்பையும், வளமையும், செழுமையையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்னையின் வாயிலாக அதற்கு நாம் ஆண்டவரின் பாதத்தில் முழுமையாக சரணடைய வேண்டும். இன்னொன்று, அன்னை சொன்னது போல நாம் செய்ய வேண்டும். அன்று காணா ஒரு திருமணத்தில் அன்னை அந்த சீடர், அந்த பணியாட்களுக்கு சொன்னார், என்ன சொன்னார்? அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அவர் என்ன சொன்னார்? கடவுளை முழுவதுமாக நம்ப சொன்னார். வேறு யாரையும் நம்ப, மனிதர்களை அல்ல, பொருட்களை அல்ல, உலகத்தில் உள்ள வேறு எதை அல்ல, செல்வத்தை அல்ல, கடவுளை நம்ப சொன்னார். நான் உங்களோடு இருக்கிறேன், நம்பிக்கை கொண்டியவர்களே என்ற அந்த படகில் தன்னுடைய சீடர்களை திட்டினார். இன்னும் அந்த பசாசின் தொல்லையால் சிதறுண்ட அந்த சிறுவனை குணப்படுத்த முடியாத தன்னுடைய சீடர்களிடம் சொன்னார், நான் எத்தனை நாள் உங்களோடு இருக்க முடியும், நம்பிக்கை கொண்டியவர்களே என்று சொன்னார். அந்த வார்த்தையை நாம் கேட்கக்கூடாது. அது வார்த்தைக்குரியவர்களாக இருக்கலாமல், ஆண்டவரே நான் நம்புகிறேன், என்னுடைய விசுவாசம் உயர எனக்கு உதவும் என்று அந்த சிறுவனின் தந்தை ஜெபித்தாரே, அவ்வாறு நம் ஜெபங்கள் அமைய வேண்டும். விசுவாசத்தை வளப்படுத்தி, நம்பிக்கையை வளப்படுத்தி, ஆண்டவர் இயேசு மட்டுமே எனக்கு அனைத்தையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபித்தோம் என்றால் ஆண்டவர் இயேசுவின் உடனிருப்பு நமக்கு அனைத்தையும் கொடுக்கும். அதற்கான விழா தான் இது. இந்த விழா நமக்கு சும்மா வெறுமனே ஒரு ஆடம்பரமான விழாவாக மட்டும் முடிந்து விடக்கூடாது. இது ஆண்டுதோறும் இதோ இந்த மே மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி நாங்கள் விழா கொண்டாடுவோம் என்று பேரளவில் முடிந்து விடக்கூடாது. நம் ஒவ்வொருவருக்கும் நாம் நம்முடைய வெளியூரில் வந்தால் திரும்பி செல்லும் பொழுது, அல்லது இந்த ஊரில் உள்ளவர்களுக்கு வீட்டிற்கு செல்லும் போது அருளையும் ஆசிரியம் கொடுக்கக்கூடியதாக, வளமையும் செழுமையும் கொடுக்கக்கூடியதாக, உடல் உள்ள சுகத்தை கொடுக்கக்கூடியதாக, தொழில் முயற்சியில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக, குழந்தைகள் எதிர்கால வாழ்வை ஆசீர்வதித்த ஒரு நாளாக அமைய வேண்டும். அதற்காக வருகின்ற நற்கருணை ஆண்டவரிடம் முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் இல்லம் செல்லும் போது, வீடும் செல்லும் போது இந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு வர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்ற அந்த எம்மாவு சீடர்கள் சொன்ன வார்த்தையை நாம் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்போம். இந்த நற்கருணையில் இருக்கிற ஆண்டவரே எங்களோடு தங்கும், நம்முடைய உடனிருப்பை எங்களோடு விட்டு செல்லும், எங்களோடு வைத்துக் கொள்ளும், எங்களை உம்மோடு சேர்த்துக் கொள்ளும் என்று ஜெபிப்போம். அந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய கரங்கள் வைத்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.
எல்லா தலைமுறைகளுக்கும் என்னை பேருடையாள் என போற்றுமே. ஏனெனில் கடவுள் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்க நோக்கினார். அல்லேலூயா. எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே. ஏனெனில் கடவுள் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற வாக்கிற்கேற்ப நாம் நம்முடைய தேவைகளை இறைமகன் இயேசுவிடம் கேட்க இங்கு குழுமி வந்திருக்கின்றோம். இந்த மாலை நேரத்தில் இறைவனிடம் நம்முடைய குடும்ப தேவைகள், குடும்ப ஆசீர்வாதங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய நாட்டில் அமைதி நிலவ
போர் பதற்றம் நீங்கி இறை ஆசிரியருடன் மக்கள் அனைவரும் அமைதியான முறையில் ஒரு நல் வாழ்க்கை இறைவன் கொடுத்திடவும் நம்முடைய குடும்பத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, அன்பு, பகிர்வு இது போன்ற எல்லா நல்ல பழக்கங்களையும் இறைவன் கொடுத்திடவும் நாம் நம்முடைய ஜெப தேவைகளை இந்நேரத்தில் இயேசுவிடம் எடுத்துரைப்போம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. திருத்தந்தையும் வாழ வேண்டும், ஆயர்களும் வாழ வேண்டும். திருத்தந்தையும் வாழ வேண்டும், ஆயர்களும் வாழ வேண்டும். பணியாளர் குருக்களும் பரிவுள்ள கண்ணியரும் இறைமாந்தர் செழிக்க வேண்டும். இறைவா இறைவா உமதாசீர் வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நேர்மையான அரசு வேண்டும், நீதியம்மை ஆள வேண்டும். நேர்மையான அரசு வேண்டும், நீதியம்மை ஆள வேண்டும். அன்போடு வாழ்ந்து பண்போடு வாழ ஆசீரும் நிரம்ப வேண்டும். இறைவா இறைவா உமதாசீர் வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. தொழில் வளங்கள் செழிக்க வேண்டும், கல்வி அறிவு சிறக்க வேண்டும். தொழில் வளங்கள் செழிக்க வேண்டும், கல்வி அறிவு சிறக்க வேண்டும். வாழ்வாங்கு வாழ்ந்து வரலாறு படைக்க வலுவான ஆற்றல் வேண்டும். இறைவா இறைவா உமதாசீர் வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நோய் நொடிகள் தீர வேண்டும், பகை குணங்கள் ஆற வேண்டும். நோய் நொடிகள் தீர வேண்டும், பகை குணங்கள் மாற வேண்டும். பரிவுள்ள மனதுடன் வந்துள்ள பக்தர்களை பண்போடு காத்திட வேண்டும். இறைவா இறைவா உமதாசீர் வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. குருகுலமும் வாழ வேண்டும், அவர்கள் செய்யும் பணி சிறக்க வேண்டும். குருகுலமும் வாழ வேண்டும், அவர்கள் செய்யும் பணி சிறக்க வேண்டும். வையகம் தன்னில் வாழ்வாங்கு வாழ இறைபணியை தொடர வேண்டும். இறைவா இறைவா உமதாசீர் வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. திருவிழாவின் ஆசீர் வேண்டும், அன்னையின் துணையும் வேண்டும்.
ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஒரு சில நொடிகள் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். இந்நேரத்தில் நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். குடும்பத்தின் தேவைகள், குழந்தைகளின் படிப்பு, ஞானம், வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை தீரவும், நோய் நொடிகள் நீங்கவும், சண்டை சச்சரவுகள் நீங்கவும், இறை ஆசீர் நம் குடும்பத்தில் இறங்கி வருவதற்காகவும் இயேசுவிடத்தில் மௌனமாக ஜெபிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபத்தை கூறி மீண்டுமாக நம்முடைய குடும்பத்தை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் அடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றீர். என்றும் கன்னிகையான மகிமை மிக்க எங்கள் அன்னை மரியாவின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களில் இருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ செய்தருளும். உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி.
மறையுளில் கேட்ட இறை பிரசன்னம் நம் மத்தியில் வீற்றிருக்கின்ற நேரம். கடவுளின் பிரசன்னம் நம் மத்தியில் நற்கனை வடிவில் வீற்றிருக்கின்றது. எருசலேம் நகரத்தில் நடந்த இயேசு, கலிலேயா கடற்கரையோரம் புதுமைகளை வழங்கிய இயேசு இன்று நம் மத்தியில் அப்ப வடிவில் வீற்றிருக்கின்றார். எனவே எந்த பராக்கிற்கும் இடம் கொடாமல் அந்த நற்கரை நாதரை மட்டும் உற்று நோக்குங்கள். இயேசு உங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களின் பார்வையும் நற்கரை நாதரின் பார்வையும் சந்திக்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு ஆசீர்வாதம். ராயப்பரின் மாமியாரை தொட்டு குணப்படுத்திய ஆண்டவர், முடக்குவாதம் உற்றவனை எழுந்து நட என்று கூறிய ஆண்டவர், நம்பிக்கையோடு தொட்ட பெண்ணுக்கு சுகமளித்த ஆண்டவர், உங்களின் பிரச்சனைகளை நீக்க, உங்களின் நோய்களை போக்க, உங்களின் கவலைகளை நீக்க, உங்களின் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வர இதோ நம் மத்தியில் நற்கருணை வடிவில் இயேசுவை உற்று பாருங்கள். இயேசுவே என்று கூறுங்கள். இயேசுவே எனது குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று கூறுங்கள். இயேசுவிடம், நற்கருணை நாதரிடம் உங்களுடைய குழந்தைகளை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் செய்யும் வேலைகளை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் ஒப்புக்கொடுங்கள். இந்நேரத்தில் இயேசுவை மட்டும் உற்று நோக்குங்கள். இயேசுவின் பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. இயேசுவின் பார்வையின் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை உணருங்கள். இயேசுவை மட்டும் உற்று பாருங்கள். நற்கருணை நாதரை, இதோ இந்த மாலை நேரத்தில் இந்த சிற்றூரை எமது கரங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா பிதாவை, இந்த சிற்றூரில் வசிக்கும் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த சிற்றூரில் வசிக்கும் எல்லா குழந்தைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களை ஞானத்தோடு வளர்ப்பீராக. அவர்கள் படிக்கின்ற படிப்பினை ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான உடல் சுகம், உள்ள சுகம், ஆன்மீக வளத்தை கொடுப்பீராக. அன்பின் நிறைவா, இந்த சிற்றூரில் வசிக்கும் இளைஞர்கள், இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீதாமே அவர்களோடு இருந்து அவர்களை நல்வழியில் நடத்தியவர்களும் அவர்கள் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும். வேலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலைகளை கொடும். திருமணத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு நல்ல வரனை கொடும். அன்பின் நிறைவா, நீதாமே அவர்களை நல்வழியில் இந்த சூழ்ச்சி மிகுந்த உலகத்தில் உம்மை பற்றி பிடித்துக் கொண்டு வாழ வேண்டிய எல்லாவித அவர்களையும் நீதாமே அவர்கள் கொடுப்பீராக. உம்முடைய காவல்துறைகளை அனுப்பி அவர்களை என்றென்று வழி நடத்துவீராக. இந்த சிற்றூரில் வசிக்கும் ஆண்கள், இளம் பெண்கள் மற்றும் முதியவர்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களின் குடும்ப தேவைகளை ஆசீர்வதியும். அவர்கள் செபிக்கின்ற எல்லா ஜெபங்களையும் நீதாமே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுப்பீராக. அன்பின் நிறைவா, இதோ எங்களுக்கு நல்ல மழையை கொடும். நாங்கள் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதியும். நாங்கள் எங்களுடைய குடும்பத்திற்காக, எங்களுடைய பங்கிற்காக, எங்களுடைய சமூகத்திற்காக எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் நீதாமே உம்முடைய இறை வல்லமையால் நிரப்பி அதை நீதாமே எங்களுக்கு நிறைவேற்றிக் கொடுப்பீராக. உம்முடைய பிரசன்னம் இந்நேரத்தில் எங்கள் மீது பொழிந்து எங்களை என்றும் நாங்கள் இப்பொழுது கொண்டிருக்கும் இதே பிரசன்னத்தில் வாழவும் இதே மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க வேண்டிய எல்லாவித அருளையும் உம்முடைய புனிதர்களின் மூலமாக எங்களுக்கு பெற்றுத் தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். அனைவரும் பக்தியோடு மாண்புயர் கீதத்தை பாடி இறைவனின் ஆசிரை வேண்டுவோம். மறை
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அன்புக்கவர்களே, அனைவருக்கும் வடிவால்புரம் பரிசுத்தம் பாதுகாப்பு தரும் பரிசுத்த பாத்திமானுடைய 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு இங்கே இருக்கிற குருக்கள் சார்பாகவும் அருட்சகோதரி பாத்திமா மேரி அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கைத்தட்டி நாம் திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு காரியமும் புனித பாத்திமானை வடிவால்புரத்தில் செய்வதை நாம் சிறப்பான விதத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பரிந்துரை வழியாக இறைவன் இந்த இடத்திலே இந்த ஆலயத்திற்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அடையாளமாக இன்றைக்கு கூட இந்த மாலை ஆராதனை மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு இறைவன் புனித பாத்திமானுடைய பரிந்துரை வழியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நம்முடைய நன்றியும் நம்முடைய தாய்க்கு நம்முடைய மகிமையும் நாம் முதலில் செலுத்தி மகிழ்வோம். இந்த நற்கருணை மாலை ஆராதனை மிக சிறப்பான விதத்தில் நமக்கு தலைமையேற்று தந்தவர்கள் அருட்தந்தை சாலமோன் அவர்கள். திருச்சியிலிருந்து அவர் வந்திருக்கிறார்கள். மௌனமடம் வடக்கன்குளத்தில் இருக்கிறது. அந்த மௌனமட சபையை சார்ந்தவர்கள், ஜெவமாலை தாசர் சபையை சார்ந்தவர்கள் மிக சிறப்பான விதத்தில் குருமானவர்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் பதவி உயர்வு பெற்று ஆந்திரா பக்கம் செல்கிறார்கள். மிக சிறப்பான விதத்தில் நல்ல பழகக்கூடியவர்கள், அருமையான விதத்தில் இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைக்கக்கூடியவர்கள், நல்ல பண்புகள் சொந்தக்காரர். மொத்தத்தில் அவர் ஒரு அருமையான குரு, தாழ்ச்சியும் பணியும் நிறைந்த ஒரு குரு அவர். ஆகவே அவரை நாம் இந்த நாளில் தலைமை தாங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே தந்தை அவர்களுக்கு நாம் பொன்னாடை பொருத்தி அன்போடு அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். தந்தை அவர்களை கைத்தட்டி நாம் நன்றியோடு நினைத்து பார்வோம். பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களை கௌரவப்படுத்துவோம். அருட்தந்தை ஞானராஜ் அவர்கள் மிக சிறப்பான விதத்திலே வடிவால்புரத்தில் திருவிழாவில் யாரையுமே இந்த ஃபாதரை கொடுங்க அந்த ஃபாதரை கொடுங்கன்னு அவங்க என்கிட்ட சொல்லலை. ஆனால் நேற்று அந்த ஃபாதர் வராங்களா அப்படின்னாங்க. கரெக்டாக பார்த்து அந்த ஃபாதரை கூப்பிட்டுருக்கேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மக்கள் ஆசைப்பட்டு கேட்டது நிறைவேறிருக்க. அந்த ஃபாதர் இந்த ஃபாதர் தான் எனக்கு தெரியவே தெரியாது. ஆகவே இந்த ஃபாதர் அந்த ஃபாதராக வந்தது பெரிய மகிழ்ச்சி. ஆகவே அவர்கள் மிக சிறப்பான விதத்திலே நற்செய்தியின் தூதர் சபையை சார்ந்தவராக இருந்தாலும் நம்முடைய மறை மாவட்டத்திலே அவர்கள் குருவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நொச்சிக்குளம் அவருடைய சொந்த ஊர். ஆகவே நம் பகுதியை சார்ந்தவர். இப்போது நாங்குநேரி பங்கிலிருந்து பிரிந்திருக்கிற கொசவன் குளத்திலே பங்கு தந்தையாக மிக சிறப்பாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சின்ன ஊரை மிக சிறப்பாக அழகாக அவர்கள் ஆன்மீக பூமியாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அருட்தந்தை ஞானராஜ் அவர்கள் அழைத்த உடனே விரைவாக வந்து மிக சிறப்பான விதத்திலே மறைவுரையாற்றி கடவுளுடைய வார்த்தை நமக்கு அருமையாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். நாளைக்கும் அவர் வர இருக்கிறார்கள். ஆகவே தந்தை அவர்களை நாம் சிறப்பான விதத்திலே கைத்தட்டி பாராட்டி அவர் வாழ்வு தெரிவித்து தந்தை அவர்களை நாம் கௌரவப்படுத்துவோம். கைத்தட்டி தந்தை அவர்களை நாம் பாராட்டுவோம், நன்றி செலுத்துவோம். அன்புக்குள்ளே அருட்சகோதரி பாத்திமா மேரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்கள் வடிவால்புரத்தில் இந்த ஊரினுடைய சொந்தக்காரி, மண்ணிற்கு சொந்தம். உங்கள் பலருக்கு தெரியாது. ஆகவே அருட்சகோதரர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திருமேடைக்கு அழைத்து அவர்களை கௌரவப்படுத்த ஆசைப்படுகிறேன். இந்த மண்ணிலிருந்து உருவான ஒரு அருட்சகோதரி வடிவால்புரம் எங்கிருக்கிற என்று சொல்லி வெளிநாடுகளுக்குள்ள அருட்சகோதரி அவர்கள் வைத்துதான் தெளிவாக தெரிகிறது. ஆகவே இந்த ஊருக்கு மகிமையும் பெருமையும் தான் பெற்ற அழைப்பிற்கு ஆனந்தத்தையும் ஆண்டவருடைய அருளையும் செல்கிற இடங்கள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் அவர் கூடுதலாக நன்றிக்குரியவர். நாம் பார்த்து கொண்டிருக்கிற அழகான இந்த பாத்திமானுடைய சிறுபம் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அவருடைய பெரிய முயற்சியால் கொண்டு வரப்பட்டது. ஆகவே இதையும் இந்த இடத்தில் அழகாக இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அழகான முறையில் நம்மை பாத்திமானை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பரிசுத்தையும் பாதுகாப்பையும் பரிந்துரை பெறுவதற்கு அருட்சகோதரர்கள் முக்கிய காரணம். ஆகவே அவர்களை பொன்னாடை பொருத்தி அன்போடு கௌரவப்படுத்துகிறோம். நீங்கள் சொந்தக்காரங்களே போதுனா நல்லா இருக்கு, அதை நான் போத்துறேன்.
அன்புக்குள்ளே இந்த வடிவால்புரம் மிக சிறப்பான விதத்திலே வளர்ச்சி பெற்றது. எல்லா மக்களையும் குழுவாக சேர்த்து உருவாக்கு என்பது ஒரு அருமையான செயல். அதை நம்முடைய அன்பு தந்தை உயர் திரு செல்வராஜ் அவர்கள் மிக சிறப்பான விதத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல பொறுப்பில் இருந்தவர்கள், நல்ல ஒரு குடும்ப தலைவராக செயல்பட்டவர், பிள்ளைகளை வளர்ப்பதிலே எப்படி என்று தெரிந்தவர். ஆகவே அவர்கள் இப்போது பல ஆண்டுகளாக செயல்பட்டு இந்த ஆண்டு தான் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், பாராட்டுகிறோம், கை வணங்கி அவரை போற்றுகிறோம், கைத்தட்டி அவர் நன்றியை தெரிவிக்கிறோம். மிக சிறப்பான விதத்திலே இந்த செயலை செய்ததற்காக அவர்கள் உருவாக்கிய விதத்தில் அவருடைய பிள்ளைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மூத்த மகன் திரு சிலுவை அவர்கள் இப்போது பொறுப்பெடுத்து மிக சிறப்பாகவே மிக அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் மிகவும் பாசமாக சொந்த அண்ணனாக பழகக்கூடிய அளவுக்கு அவர்கள் எல்லா காரியங்களும் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். திருவிழாவின் ஒவ்வொரு நாட்களையும் இந்த வருடம் அவருடைய முயற்சியால் எல்லா மக்களையும் 10 நாட்கள் வர வைத்து விட்டார்கள். ஆகவே அது ஒரு பெரிய செயல்பாடு. ஆகவே திருவிழாவின் முதல் நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அமைந்தது. ஆகவே அவர்களுக்கு நாம் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். அடுத்தந்தை சொந்தக்காரங்களே போது நல்லா இருக்குது. அடுத்தந்தை ஞானராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். அன்புக்குள்ளே இந்த திருவிழா நாட்களை ஜெபம் சொல்லி அந்த டைமுக்கு மக்களை இழுத்து வந்தது உயர் திருமதி மகராசி அவர்கள் மிக சிறப்பான விதத்திலே இந்த பிள்ளைகளை உருவாக்கணும். பிள்ளைங்க கோயிலில் பாட்டு புக்கை வாங்கி போடணும், கோயிலில் அதை செய்யணும், கோயில் நல்லா மணி அடிக்கணும், கோயில் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அவங்க வந்த பிறகு கூட அந்த பணியை மிக சிறப்பாக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைத்து இந்த பொன்னாடை போர்த்தி இன்னும் பிள்ளைகளை உருவாக்கும், வருங்கால தலைமுறை உருவாக்கும் அவர் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் வரும்போது நீ பாட்டு பட வாங்கன்னு சின்ன பிள்ளைகளை கூடுவாங்க, நீங்கள் ஜெபம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தூண்டுவார்கள். ஆக அவர்களை பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்த அருட்தந்தை சாலமோன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இங்கிருந்து அந்த பொறுப்பை எல்லாம் இவர்கள் சென்னைக்கு போன பிறகு கைத்தட்டி நாம் அன்போடு பாராட்டுவோம். இவர்கள் சென்னைக்கு போன பிறகு இங்கிருந்து நிர்வாக பொறுப்பெல்லாம் பார்க்கிற திருமதி நீலாவதி அவர்களை அன்போடு நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் மார்த்தா மரியா போல இருப்பதால் ஆளை காண முடியவில்லை. அவள் எங்கள் வேலையில் பிஸியாக இருக்கேன்னு நினைக்கிறேன், டீ போட போயிருப்பாங்க. ஆக அவர்கள் இங்கிருந்து மற்ற நாட்களுக்கு தேவையானது திருப்பலியை கேட்டு அதன் பிறகு பங்குக்கு வர வேண்டிய காரியங்கள்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க தான். ஒரு பெண் தலைவி இருந்து மிக சிறப்பாக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கைத்தட்டி இந்த வருஷத்தில் அவர் நினைத்து பார்ப்போம், அவங்க நன்றி செலுத்துவோம். அவர் வந்தால் பொன்னாடை போத்துவோம், வரலன்னா விட்டுருவோம். அன்புக்குள்ளே மிக சிறப்பு நான் வந்தாச்சா, அவங்களுக்கு கொஞ்சம் காது ஷார்ப்னு எனக்கு தெரியும். ஆகவே திரும்ப நிலாவதி அவர்களை பொன்னாடை போர்த்தி நாம் கௌரவப்படுத்துவோம். திருவிழா நாட்களில் மிக சிறப்பாக 10 நாட்களும் பாடக்குழு பாடியது திருமதி ரதி அவர்கள். எல்லாத்தையும் மிக சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து அழகாக பாடினார்கள். பிள்ளைகள் எல்லாம் வர வைத்து அவர்களுக்கு கைத்தட்டி நம்முடைய நன்றியை சிறப்பான தெரிவித்துக் கொள்வோம். அதன் பிறகு ஆல்ட்ருபாய் ஜோனஸ் அவர் இருந்து பார்த்து கொண்டார். மிக சிறப்பான விதத்திலே பங்கு தந்தையோடு இருந்து அவர் செயல்பட்டார். அவர் இல்லாத நேரத்தில் சாமும் வந்து உதவி செய்தார். அவர்கள் கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பான தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குள்ளே வடிவால்புரத்துடைய சிறப்பாக நாம் பார்க்கிற போது 10 நாட்கள் வந்தது ரொம்ப சிறப்பு. அவர்கள் எல்லாருமே ரொம்ப திட்டமிட்டு
நீங்கள் வந்து 10 நாள் வரலன்னா உங்களுக்கு ஃபைன் அப்படிலாம் சொல்லி எல்லாத்தையும் சிறப்பாக வந்து அழைத்து வந்திருக்கிறார் மக்கள். அதன் பிறகு டெக்கரேஷன் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான விதத்தில் நீங்கள் ஆலயத்து உள்ளே போகும்போது அங்கே அழகான அலங்காரங்கள் இங்கு சிறப்பான விதத்தில் செய்தது. அதன் பிறகு பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்தது, கலை நிகழ்ச்சிகளில் பரிசு கொடுத்தது, இவையெல்லாம் மிக சிறப்பாக செய்தார்கள். அதன் பிறகு நான் என்னுடைய அனுபவமாக வடிவால்புரத்தில் பார்க்கிற போது என்னுடைய அனுபவமாக என்னுடைய குறுகியகால அனுபவத்திலே முதல் கோயில் கட்டியது வடிவால்புரம் தான். நான் வந்த பிறகு முதல் கோயில் என்னுடைய அனுபவத்திலே கட்டிய கோயில் முதல் கோயில் வடிவால்புரம் தான். அதன் பிறகுதான் இரண்டாவது கோயில் இது ரெனோவேஷன் வேலையாக நடந்தது. முதல் கோயில் வடிவால்புரம், அடுத்து பற்பநாதபுரம். ஆகவே இது மறக்க முடியாத என்னுடைய முதல் அனுபவமாக இந்த ஸ்டேஜும் பார்க்கிற போது முதலாக கட்டப்பட்டது. இந்த 4 ஆண்டுகளில் பலவிதமான வேலைகள் எல்லா இடங்களும் நடைபெற்றிருக்கிறது. இது முதல் தான். ஆகவே இதெல்லாம் நடைபெற்றது மறக்க முடியாத நினைவுகள். ஆகவே வடிவால்புரம் மக்களுக்கு கைத்தட்டி எல்லா மக்களுக்கும் இவளோடு சேர்ந்து எல்லாரும் சிறப்பாக செய்வது ஒரு பெரிய காரியம். இந்த மக்களோடு சேர்ந்து எல்லாரும் செய்வது. ஆக அவர்களை அன்போடு பாராட்டுகிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய அன்புக்குள்ளே மிக சிறப்பான விதத்தில் இந்த திருநாட்கள் மிக அருமையாக உருவாக்கி கொண்டிருக்கிற திரு மிக்கேல் அவர்களுக்கும் ஜோனஸ் அவர்களுக்கு முன்னாடி போடப்படுகிறது. அவங்களும் வந்து இந்த மரியாதையை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க வரும்போது நம்ம முன்னாடி பாராட்டும், அவங்க கைத்தட்டி அன்போடு பாராட்டும். அவருடைய பணிகளுக்காக, உதவிகளுக்காக, அவர் செய்த செயல்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் பாராட்டுவோம். நம்முடைய பாடற்குழு இளங்குளம் பாடற்குழு மிக சிறப்பான விதத்தில் ரம்யா வந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே அங்கு பலவிதமான பணிகள், அலுவலக பணிகள், அதன் பிறகு இங்கு விபிஎஸ் பணிகள், இவையெல்லாம் மத்தியில் கூட மிக சிறப்பாக வந்து நம்முடைய பாடற்குழு சிறப்பு செய்திருக்கிறார்கள். பாடற்குழு ஒவ்வொருவரையும் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்த மட்டுமல்ல, பொன்னாடை இருக்கா பரிசு கொடுத்து மிக சிறப்பான விதத்திலே பாராட்டுகிறோம். பரிசு வந்து மிக சிறப்பாக அருட்தந்தை சாலமோன் அவர்கள் இந்த பரிசை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேடைக்கு வந்து பரிசினை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கைத்தட்டி நாம் அவர்களை அன்போடு பாராட்டக்கூடிய பணிகளுக்காக குடும்ப பெண்மணிகள் ஒவ்வொரு ஊருக்கும் வருவது என்பது ஒரு பெரிய கடினமான காரியம். இதையெல்லாம் மிக சிறப்பாக அவர்கள் செய்வதற்காக பாராட்டுகிறோம். இறைவன் நிறைவாக அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய மக்கள், இளங்குளம் மக்கள், பற்பநாதபுரம் சடைநீர் மக்கள், இது 2வது முறை வருகிறோம். நேற்றும் சளைப்பில்லாமல் வந்தீர்கள், இன்றைக்கும் சளைப்பில்லாமல் வந்திருக்கிறீர்கள். உங்களை அன்போடு பாராட்டுகிறேன். கல்லூர் மக்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாராட்டு கைத்தட்டி பாராட்டுகளை, வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குள்ளே உடனடியாக நம்ம அன்னையினுடைய புதுமை உணவு வழங்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க, டேபிள் அங்கே ரெடியாக போட்டிருக்கு. நீங்கள் போகும்போது சேர் எடுத்துகிட்டு போயிருங்க. சேர் எடுத்து போய் அந்த டேபிள் முன்னாடி உட்காந்துருங்க. யாரும் சேர் இல்லாமல் உங்களுக்கு யாரும் தனியாக சேர் போட மாட்டாங்க. நீங்கள் சேரை கொண்டு போய் சேரில் உட்காந்து, அது உங்கள் சேர். ஒரு சிலருக்கு அந்த சேரை விடக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருக்கும், கூட வேண்டாம். வீட்டுக்கு போது விடணும், நான் வீட்டுக்கு போக விட்டு போயிருங்க. ஆகவே அதை கொண்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பீட பணியாளர்கள் மிக சிறப்பான விதத்தில் செயல்பட்டார். அவங்களுக்கு பரிசு கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பற்பநாதபுரம் பீட பணியாளர்கள் இப்போ முதல் முறையாக இப்படி வெளியிடங்களுக்கு வந்து உதவி செய்கிறார்கள். ஆகவே அழகாக செய்தார்கள். அவர்களுக்கு நாம் பரிசு கொடுப்போம். இதை வழிநடத்திய ஜோவின் அவங்க 2 பேருக்கும் பயிற்சி கொடுத்து அழகாக கொண்டு வந்திருக்கார் ஜோவின். அதன் பிறகு பிரவீன், ஞானபிரகாஷ் மூவருக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. திரு மிக்கேல் அவர்களையும் திரு ஜோனஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். கைத்தட்டி நான் அவர்களை சிறப்பான விதத்தில் பாராட்டுறோம். ரொம்ப மிக சிறப்பான பணிகளை, அது பரிமாறு பணியாக இருக்கலாம், ஆலயத்துக்கான பணிகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கைத்தட்டி அவர்களை நாம் பாராட்டுவோம். பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்துவோம். அடுத்தந்தை 2 அடுத்தந்தை மாறி வந்து பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
வார்த்தை எடுத்து வாய்த்த சகோதரிக்கு பாராட்டுகள். ஃபாதர் சொல்லும்போது ஒருவேளை ஏற்கனவே அங்கே இறை வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். இங்கே ஒரு வார்த்தை சொன்ன உடனே டக்குன்னு எடுத்து வாசித்தீங்க. அது நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு பயிற்சி. ஒருவேளை அந்த பேப்பரில் இதை எடுத்து வாசின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம். அது அழகாக சொன்னீங்க. அவங்களுக்கு கைத்தட்டி ஒரு பாராட்டுவோம். நல்ல சிறப்பானது. நமக்கு இந்த லைவ் போட்டு கொண்டிருக்கிற மைக்கேல் அவர்களுக்கும் பொன்னாடை பற்றி நான் அவர்களை கவரப்படுத்துவோம். அன்புக்குரிய ஒரு சிறப்பான வேண்டுகோள். இப்போது உடனடியாக நாம் உணவருந்த போகிறோம். உணவருந்த போன பிறகு சப்பர போன் நடைபெறுகிறது. அது ஒரு மற்ற ஊர்களைப் போல ரொம்ப நேரம் கிடையாது. மற்ற ஊர்களுக்கு ரொம்ப நேரம் கிடையாது. அரை மணி நேரம் தான் சப்பர போன். நம்ம ஜெபமாலை சொல்லிட்டு போவோம் பார்த்தீங்களா, அதே தூரம் தான். அதனால் இப்போ 9 மணி விரைவாக 9:15 சாப்பிட்றலாம். அல்ல 9 சாப்பிடலாம். அது ஒரு அரை மணி நேரம் 10:01 நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் எல்லா மக்களும் வரிசையாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கணும். நாங்கள் 3 பேரும் இருப்போம். 10:01 தான் நாங்களும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் எல்லா ஃபாதர் சிஸ்டர்லாம் இருப்பாங்க. நீங்களும் அதில் தயவு செய்து நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இனி பேச விரும்பவில்லை. நன்றி. யார்